ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போடுற சாப்பாடு சரியே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது, நீ ஒன்று இங்கே வந்துட்டு பெரிய ஓனர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்கள் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்க, அவ்வளோதான் உன்னோட வேலை. ஆனால் நீ வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல சாப்பிட்றியா, சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேனேஜர் பேசுறதுனால பயங்கரமாக டென்ஷனான கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது, உங்களுக்கு தேவை பணம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு கூட தரலன்னா கண்டிப்பாக இதை நாங்கள் அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராட ஆரம்பிச்சாரு. அண்ட் மேனேஜர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் என் கூட சப்போர்ட் பண்ணால் இந்த கம்பெனியில் நல்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அண்ட் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச ஆனந்த் நேரம் வந்துட்டு, எதுக்காக கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ இந்த கம்பெனிக்கு ஓனர் கிடையாது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. நான் இந்த கம்பெனியோட ஓனராக பேசலை, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனியில் சரியான அளவு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, சாப்பாட்டோட தரம் நல்லாவே இல்லை, எங்களுக்கு நல்ல தரமான சாப்பாடு வேணும், அதை கொடுக்க வேண்டியது இந்த ஃபேக்டரியோட பொறுப்பு. இதை கேட்க போனால் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாரு. இதே தொழிலாளர்கள் கையில் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தினாங்கன்னா என்ன நடக்கும்னு அந்த ஒரு மேனேஜருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. சரி கார்த்தி, இப்போ உனக்கு என்னதான் செய்யணும், நீங்கள் வேலை பார்க்காம இருக்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கம்பெனியில் லாஸ் ஆகுன்றது உங்கள் பிரச்சனை, எங்களுக்கு தரமான சாப்பாடு வேணுன்றது எங்கள் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாதான் நாங்கள் வந்து வேலை செய்வோம், இல்லைனா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் நல்ல சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னால் மட்டும் பத்தாது, செயல்லையும் இருக்கணும், இல்லைனா நாங்கள் மறுபடியும் போராடுவோம்னு சொல்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.